வணக்கம். ஆதவனின் நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 ஜூன் மாதம் 14ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து பிரதானமாக பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. 4 அமைச்சர்களும் பதவி நீக்கப்படுவார்களா? வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆராய்வு, தமிழரசு கட்சி கடும் எதிர்ப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு மாகாண அமைச்சர்கள் மீதான அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை தொடர்பாக மாகாண சபை இன்று விவாதிக்க உள்ள பரபரப்பான நிலையில் 4 அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்து புதிய அமைச்சர்களை முதலமைச்சர் நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக மற்றும் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. பொதுபல சேனாவிற்கும் எனக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை, விக்னேஸ்வரனை கைது செய்ய முடியுமா என கோத்தா கேள்வி என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன் இனவாதம் பேசுவதை கண்டுகொள்ளாத அரசாங்கம் எம்மை மாத்திரம் இனவாதிகளாக சித்தரிக்கின்றது. பொதுபல சேனாவை போன்றே வடக்கின் இனவாதிகளும் செயற்படுகின்றனர், ஆனால் அவர்களை கைது செய்ய மாட்டார்கள். பொதுபல சேனா அமைப்பினருக்கும் எனக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. தபால் சேவை ஸ்தம்பித்தது, 6 லட்சம் கடிதங்கள் தேக்கம் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. தபால் சேவை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய ரீதியில் மேற்கொண்டுள்ள பணி பகிஷ்கரிப்பினால் தபால் சேவை முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நாடு பூராகவும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் தபாலகத்திலும் அஞ்சல் பெட்டிகளிலும் தேக்கமடைந்துள்ளன என்று 7ஆம் பக்கத்திற்கு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், பிரதான செய்தியாக காணப்படுகிறது. வடக்கு அமைச்சர்கள் நீக்கப்படுவார்களா? முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இன்று முக்கிய அறிவிப்பு என்று முக்கிய முடிவு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை ஒட்டியதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்த செய்தியாக நாங்கள் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். கைது செய்யக்கூடாது ஞானசார தேரர் மனு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. தன்னை கைது செய்ய முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் மனு ஒன்றை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. இனவாத செயற்பாடுகளால் ஹோட்டல் வியாபாரம் பாதிப்பு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. இனவாத கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகளால் ஹோட்டல்களில் வியாபார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அவ்வாறான செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சிற்றுண்டிச்சாலை ஊழியர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கிறது. மற்றும் கட்டமிடப்பட்ட செய்தி இன்னும் ஒன்று காணப்படுகிறது. மஹிந்தவின் சாரதி கைது என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். திஸ்ஸ விமலசேன என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவரை நிதி மோசடி விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு செல்கிறது. அவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த பிரதானமான முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் வீரகேசரி பத்திரிகை அதே போன்று தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை ஒட்டியதாக காணப்படுகிறது. வரம்பு மீறி செயற்படுகின்றார் வடக்கு முதலமைச்சர் விக்கி, 4 அமைச்சர்களையும் ஒரேடியாக நீக்குவதற்கு திட்டம், விக்னேஸ்வரனும் தனது அமைச்சு பொறுப்புகளை துறக்க வேண்டும், தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை வலியுறுத்து என்று அந்த செய்தி வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமாக ஆராயப்பட்டு அந்த தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. விக்கியுடன் சம்பந்தன் தொலைபேசியில் பேச்சு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுமைக்குட்பட்ட வடக்கு மாகாண சபையின் 4 அமைச்சர்களையும் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியுடன் கலந்தாலோசிக்காமல் ஒரேடியாக
மாற்றும் முயற்சியில் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஈடுபட்டுள்ள நிலையில் என்று அதாவது சி.வி. விக்னேஸ்வரனுடன் சம்பந்தன் தொலைபேசி ஊடாக பேசி அந்த விடயத்தினை மையமாக வைத்து தற்போதைய வடக்கு மாகாண சூழ்நிலை ஒட்டியதாக இந்த செய்தியினை பிரதானமாக செய்தியாக பிரசுரித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. நியாயத்தை பெறுவதில் தமிழர்களுக்கு நெருக்கடி, ஜெனீவாவில் அறிக்கை முன்வைப்பு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. நீதியை வழங்குதல் மற்றும் போலீஸ் சேவையில் சிறுபான்மை இனங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமை ஆகியன இலங்கையின் நீதி கட்டமைப்பில் பிரச்சினை ஏற்படுத்துகின்றன. நியாயத்தை பெற்றுக்கொள்வதில் தமிழ் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு முன்வைத்த அறிக்கையில் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. இலங்கை நீதித்துறையை மறுசீரமைக்கிறது அரசு, ஜெனீவாவில் கூறினார் இலங்கை பிரதிநிதி என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தை நிலைநாட்டுவதற்கு அதனை மேலும் பலப்படுத்துவதற்கும் இலங்கை அரசு பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இவ்வாறு ஜெனீவாவில் தெரிவித்தார் ஐநாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருந்த முக்கிய செய்தியாக அமைந்திருந்த அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ககுல் தெகிங் கோடியக்க ரத்தரங் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அதாவது கோடி பெறுமதியான தங்க நகைகள் கால் இரண்டுகளுக்குள் இருந்து கைப்பற்றப்பட்டதாகவும், அதாவது இதனை கடற்படை வீரர் ஒருவர் வைத்திருந்த போதே கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அந்த செய்தி. அதாவது கடற்படை வீரர் கடற்படை முகாமுக்குள் இருந்து வெளியில் எடுத்து வரும்போது அதனை கடற்படை அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளாகவும், அவரிடமிருந்து இவரான கோடிக்கணக்கான தங்க நகைகள் கால்கள் இரண்டுக்குள் இருந்தும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக. மேலும் இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், டேக்கன் ஸ்ட்ரைக் போஸ்டல் சர்வீசஸ் அட் அ ஸ்டாண்ட் ஸ்டில் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது தபாலக ஊழியர்கள் மேற்கொண்டிருக்கின்ற பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்றும் தொடர்வதாகவும், அதாவது 48 மணி நேரம் அவர்களது போராட்டம் இன்றைய தினமும் நீடிப்பதாகவும், அதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் நாங்கள் நிறைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தது போன்று அந்த செய்தி மையமாக வைத்ததாக இந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலைப்பு காணப்படுகிறது. காணாமல் போனோரது உறவுகளுக்கு ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழி என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள், தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான விவரங்களையும் இவர்கள் எங்கெங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் வெளிப்படுத்துமாறு தேசிய பாதுகாப்பு சபைக்கு உத்தரவிடுவேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதி வழங்கியிருக்கின்றார். காணாமல் போனோரது உறவினர்களின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்களான ராஜித சேனாரட்ன, டி.எம். சுவாமிநாதன், வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே, வடமாகாண சபை அமைச்சர் சத்தியலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். காணாமல் போனோரது உறவினர்களின் சார்பில் 8 மாவட்டங்களையும் சேர்ந்த ஒவ்வொரு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது தற்போது நாட்டில் காணப்படுகின்ற 100 நாட்களையும் கடந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரது அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தினை மையமாக வைத்து அவர்களது போராட்டம் இன்னும் தீர்வின்றி தொடரப்படுகின்ற நிலையில் அவர்களை ஜனாதிபதி சந்தித்திருந்தார். அது தொடர்பான செய்திகளை மையமாக வைத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு சொல்கிறது. சிறுவர் தொழிலாளர்கள் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கும் பருவத்தில் சிறுவர்கள் தொழில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதும், பெற்றோரின் அன்பான பராமரிப்பில் துள்ளித்திருந்து விளையாடும் வயதில் கடினமான வேலையில் ஈடுபடுவதும் துன்பமே. ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் சிறுவர்கள் தொழிலாளர்களுக்கு அமர்த்தப்படுவது கடந்த 2 தசாப்த காலத்தில் அதிகளவுக்கு குறைவடைந்துள்ளது. சிறுவர்களின் செயற்பாடு தொடர்பான 2016 மதிப்பீட்டு அறிக்கை 1999 ஆண்டுடன் ஒப்பிடும்போது
89% சிறுவர்கள் தொழிலில் ஈடுபடுவது குறைவடைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது. நாட்டில் சிறுவர்களின் எண்ணிக்கை சுமார் 40 லட்சம் ஆகும். ஆயினும் 43,714 பிள்ளைகள் இப்போதும் தொழிலில் ஈடுபடுவதாக புள்ளிவிவரங்கள் வெளிப்படுத்துகின்றன என்று அந்த செய்தி. அதாவது இலங்கையில் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது குறைவு, அதிலும் பொதுவாக சில கடைகளில் வேலைக்கு அமர்த்தப்படுவது இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த வேலைக்கு அமர்த்தப்படுவதை மையமாக வைத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் சிறுவர் தொழிலாளர்கள் என்று தலைப்பிட்டு அதனை மையமாக வைத்ததாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு காணப்படுகிறது. நல்லிணக்க பயணத்தில் முக்கியமான சந்திப்பு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. காணாமல் போகச் செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் இலங்கை ஜனாதிபதி ஒருவரை சந்தித்து தங்களது நீதிக்கான விருப்பத்தை முன்வைப்பதற்கு உதவியுள்ள திங்கட்கிழமை சந்திப்பை மிக முக்கியமானதாக கருதலாம். ஜனாதிபதியை சந்தித்துள்ள காணாமல் போகச் செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் சில முக்கிய வேண்டுகோளை முன்வைத்துள்ளனர். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதியில் படையினரிடம் சரணடைந்தவர்கள் குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும். தடுப்பு முகாம்களின் விவரங்களை வெளியிட வேண்டும். அவற்றுக்கு நாம் செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு ஜனாதிபதி அளித்துள்ள பதில் பாதுகாப்பு தரப்பினரிடம் தெரிவிக்கின்றேன், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றளவில் அமைந்திருப்பது சற்று நெருடலாக உள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த அந்த ஆசிரியர் தலையங்கத்தை மையமாக வைத்ததாகவும், குறிப்பாக ஜனாதிபதியும் காணாமல் செய்யப்பட்டோரினது உறவினர்களிடமும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை மையமாக வைத்ததாகவும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. அட்டனிலிருந்து கொழும்பிற்கு இரவு நேர புதிய பஸ் சேவை ஆரம்பம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. ஹட்டனிலிருந்து கொழும்பிற்கு இரவு நேர புதிய பஸ் சேவை கடந்த 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் டிப்போவினாலேயே மேற்படி பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் பஸ் நிலையத்தில் இருந்து இரவு 7:20க்கு புறப்படும் புதிய பஸ் சேவையை ஹட்டன் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக உடுமல சூரிய ஆரம்பித்து வைத்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பின் பயண தடைக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு ஆதரவாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முஸ்லிம்களை பிரதானமாக கொண்ட 6 நாடுகள் மீது விதிக்கப்பட்ட மறுசீரமைக்கப்பட்ட பயணத்தடைக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான தீர்மானத்தை ஆதரித்து அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு அளித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அணி மாறுவதை தடுப்பதற்காக அதிமுகவில் கோடிக்கணக்கில் பேரம், வெளியான காணொலியால் பரபரப்பு என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. பன்னீர்செல்வம் அணிக்கு செல்லாமல் தடுப்பதற்காக எம்எல்ஏக்களுக்கு கோடிக்கணக்கில் பேரம் பேசப்பட்டதாக மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் பேசும் காணொலி காட்சிகள் தனியார் ஆங்கில செய்தி தொலைக்காட்சியில் வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இந்தியாவில் இப்பொழுது தமிழகம் முழுவதும் பெரிதாக பேசப்படுகின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுகவினுடைய 2 அணிகள் தொடர்பில் அந்த அணிகளை மையமாக வைத்ததாக அதில் அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து சசிகலா தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆட்சி செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பன்னீர்செல்வம் அணிக்கு செல்லாமல் தடுப்பதற்காக எடப்பாடி அணி சார்பில் லஞ்சம் பேசப்படுவதாக, அதாவது பேரம் பேசப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வடப்புல செய்திகளை தாங்கி வருகின்ற வடப்புல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரதானமாக காணப்படுகிறது. அமைச்சரவைகள் 4 அமைச்சர்களையும் கூண்டோடு துரத்தினால் முதல்வர் விக்கியினது பதவிக்கும் ஆபத்து.
பங்காளி கட்சிகளுடன் கலந்தாலோசிப்பதில் தமிழரசு கட்சி மும்முரம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது நாங்கள் இணைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தது போன்று, இணைய பிரதான பத்திரிகைகளில் பார்த்திருந்தது போன்று பிரதான செய்தியாக வெளியாகியிருந்த அந்த செய்தியினை மையமாக வைத்ததாகவே இந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையிலேயே வடமாகாண சபையில் தற்போது நிலவுகின்ற பல்வேறு குழப்ப நிலைகள் காரணமாக அதனை மையமாக வைத்ததாக இந்த செய்தி காணப்படுகிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், சம்பந்தரிடம் கேட்காமல் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் முடிவு எடுக்கக்கூடாது, இரவோடிரவாக மாவை எம்பி கடிதம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. அதாவது தற்போது வடமாகாணத்தில் நிலவுகின்ற அந்த வடமாகாண சபையில் இருக்கின்ற ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதனை மையமாக வைத்ததாகவே இன்றைய அநேகமான தமிழ் பத்திரிகைகளில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதை ஒட்டியதாகவே இந்த செய்தியும் இன்றைய தினம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வடமாகாண சபை என்பது ஒரு முக்கியமாக தமிழர்களின் அதிகாரங்களையும் தமிழர்களுக்கான உரிமைகளையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட வடமாகாண சபை. இது உண்மையிலேயே தமிழர்களை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதாக அந்த வடமாகாண சபை இருக்கின்ற சமயத்தில் இவ்வாறான ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாததாக உண்மையிலேயே வடமாகாண முதலமைச்சர் இதற்கு என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியவில்லை. அதனை மையமாக வைத்ததாகவே இன்றைய அநேகமான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் பிரதானமான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றது. இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த பத்திரிகையில் என்ன செய்தி பிரதானமாக பிரசுரமாக இருக்கிறது என்பதை அந்த வகையில் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையிலும் அந்த செய்தியை மையமாக வைத்துதான் காணப்படுகிறது. 4 அமைச்சர்களையும் நீக்கினால் முதல்வரையும் மாற்ற வேண்டியது நேரம், விக்கியிடம் மாவை இடித்துரைப்பு என்று காணப்படுகிறது. உண்மையிலேயே அந்த செய்தியை ஒட்டியதாக தான் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிக்கொண்டு இன்றைய கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஓரம்போ ஓரம்போ நம்மோட வண்டி வருது ஓரம்போ. தற்போது புதிதாக நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ரவி கருணாநாயக்க சர்வதேசத்திடம் இருந்து பல்வேறு உதவிகளை வாங்கி கொண்டு தற்போது நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார். அதாவது உலகம் உருண்டையாக எடுத்துக்கொண்டு அந்த உதவிகளை நிதி உதவிகளை உருண்டையாக எடுத்துக்கொண்டு அதாவது வண்டில் சிறுவர்கள் அந்த வண்டில் ஓட்டுவது போன்று அந்த உருண்டை வண்டிலை ஓட்டிக்கொண்டு நாட்டுக்கு வருகிறார். தற்போது எப்படி ஓரம்போ ஓரம்போ நம்மோட வண்டி வருது ஓரம்போ அப்படி என்று சொல்லி ஓட்டிக்கொண்டு நாட்டுக்கு வருவது போன்றும் அந்த ரவி கருணாநாயக்குடைய அந்த செயற்பாடுகள் தற்போது இவ்வாறு தான் அமைந்திருக்கிறது என்பதை மையமாக வைத்ததாகவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம் வித்தியாசமாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்ப்போம் இன்றைய கேலி சித்திரம் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்று. உண்மையிலேயே கடந்த மாதம் அளவில் 2வது முறையாகவும் 3வது முறையாகவும் மன்னிக்கவும் இந்த புதிய நல்லாட்சி அரசில் 3வது முறையாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 3வது முறையாகவும் புதிய அமைச்சரவைகளும் அதே போன்று அமைச்சரவைகள் மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டன. அதனை மையமாக வைத்ததாக காணப்படுகிறது. குறிப்பாக அமைச்சு பதவிகளை வழங்குகின்ற பொழுது SLFA என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு குறைவான அமைச்சு பதவிகளை வழங்கியிருப்பதாகவும் UMP என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகளமான அமைச்சு பதவிகளை வழங்கியிருப்பதாகவும் அதனூடாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க காலுக்கு மேல் கால் போட்டு தன்னுடைய UMP ஆட்சி நடத்துவது போன்று தனக்கு ஒரு சந்தோஷகரமான மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற அந்த விதத்திலும் அதே போன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனக்கு கவலை ஏற்பட்டிருப்பது போன்றும் தன்னுடைய அதிருப்தியுடன் தான் தனது கட்சிகள் அமர்ந்திருப்பது போன்றும் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சு பதவிகளை வழங்கியிருப்பதில் தனக்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பது போன்றும் அந்த திருப்தி இல்லாதது போன்றும் வெளிப்படுத்துவது போன்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய கேலி சித்திரங்கள் பக்கத்தில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரங்கள் பக்கத்தில் இந்த அளவில் நாங்கள் இன்றைய நாளேடுகளை நமது பார்வை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம். தொடர்ந்தும் ஆதவனின் காலை நேர செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்து எமது நிகழ்ச்சிகள் இருக்கிறது அத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறப் போகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் வணக்கங்களோடு விடைபெறுகின்றோம். நன்றி, சந்திப்போம்.